தெரிந்த திருக்குறள். அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இது எல்லாருக்கும் தெரிந்த திருக்குறள். பத்திரிகையில் அடிக்கிற திருக்குறள். இதற்கு உண்மையான விளக்கம் என்ன? இல்லறம் முக்கியமா, துறவரம் முக்கியமா? துறவரம் தான் முக்கியம். அப்போ என்னடா உலகத்தில் வாழ்கிறவங்கெல்லாம், குடும்பம் நடத்துகிறவங்கலாம் அது முக்கியம் இல்லையா? இல்லை. உதாரணம் நான் சொல்கிறேன். திருக்குறளில் 4வது அதிகாரமாக நீத்தார் பெருமைன்னு ஒன்று வைப்பார். அதில் முற்றத்துறந்த முனிவர் முழுவதும் யான் எனது என்ற பற்றை விட்டவர்கள். அவனை மாதிரி அவனும் இருக்க முடியாது. அது பெரிய விஷயம். இல்லறவியலுக்கு பிறகு துறவரவியல்னு ஒன்று வைப்பார். இப்போ இல்லறமா துறவரமானு கேட்டிங்கன்னா இல்லறம் தான் வாழ்க்கைக்கு முக்கியம். துறவரை நோக்கி முயற்சி செய்கிறவனை பற்றி கூறுவது தான் துறவரையார். ஆனால் முன்னாடியே கூறியிருக்கிறது முற்றுமாக துறந்தவன். இப்போ துறவரையில் முயற்சி செய்கிறவன் ஒரு குடும்பத்தை நடத்தி அதிலிருந்து விடுபட்டு துறவரம், புரியுங்களா? பிரம்மச்சரியம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம். கடைசி பிறகு தான் சன்னியாசமாக போகணும். குடும்பத்தை பற்றியே உறவை பற்றியே தெரியாதவன் துறவி கொண்டால் அது துறவு கிடையாது. குடும்பத்திலிருந்து விடுபட்டு இப்போ 10வது படிக்கிறவன் தான் 9வது படிக்கிறவனுக்கு பாடத்தை சொல்லிக் கொடுக்க முடியும். அதே போல் இல்லறத்தில் முழுமை அடைந்த ஒருவன் தான் துறவரத்தை நோக்கி செல்ல முடியும். இங்கே கூறுவது வள்ளுவர் முற்றும் துறந்த முனிவர். சரி, அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இது இருக்கு. இல்லறம் அன்பிற்காக, அன்பை வளர்ச்சி செய்வதற்காக தான் இல்லறம். இன்றைக்கி எத்தனையோ குடும்பத்தில் குடும்ப பிரச்சனை, அண்ணன் தம்பி பிரச்சனை, அக்கா தங்கச்சி பிரச்சனையே வாழ்க்கை, சொத்து பிரச்சனை, புரியுங்களா? அதற்காக அந்த இல்லறம் கிடையாது. அன்பை வளர்ப்பதற்குத்தான் இல்லறமே. இப்போ ஆடு வெறும் செக்ஸ் காம உணர்வு மட்டும்தான் மிருகங்கள்லாம் இருக்குது. அப்போ மிருகங்களுக்கும் மனுஷனுக்கும் என்ன வித்தியாசம்? நான் சொல்ல போனீங்களா? 6ஆம் அறிவு சிந்தனை பண்ணக்கூடிய அறிவு. இந்த சிந்தனை பண்ணக்கூடிய அறிவு படைத்த மனிதன் இல்லற வாழ்க்கையை தொடங்குகிறான். இந்த முழுமையாக இல்லற வாழ்க்கை தொடங்குகிறோம். அன்பைத்தான் விருத்தி செய்ய வேண்டும். அதற்குத்தான் அன்பும் அறனும். அடுத்தது தர்மம். 2வது சொல்ல அறம்னா தர்மம். இந்த அன்பையும் தர்மத்தையும் பேணி நடக்கிறவன் தான் உண்மையான இல்லறத்தான். அதுதான் பத்திரிகையில் அடிக்கிறது. அன்பும் அறனும் உடைத்தாய் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. நீ அன்போடையும் அறத்தோடையும் நடந்தாதான் அந்த இல்லற வாழ்க்கை பயன் கிடைக்கும். நீ அன்பே இல்லாமல் காசு பணம்னு நின்னா அந்த குடும்பத்தில் இல்லறம் சிறப்பாக நடக்காது. பொருளாதார ரீதியிலே நீ வாழணும்னு நினைச்சினாலும் இல்லறம் சிறக்காது. முதலில் அன்பை வளர்க்க செய்ய வேண்டும். அதுக்கு தான் இந்த குறள் விளக்கம்.